ஞானம் என்ன சொல்லுது? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய பாவ சோதனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். வேலை கிடச்சிச்சுங்க, வேலையும் காப்பாற்ற முடியல, என் வாய் வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது, எல்லாரும் பேசாமல் இருந்தாலும் நான் பேசிடுறேன், பட்டு பட்டுன்னு என் மனசில் தோறத்தை பேசிடுறேன், அதனால கடைசியில் வந்து சிக்கலாகி போச்சு. அப்போ வந்து பாருங்க, நம்ம சரியாக நமக்குள்ள பெருமை வேண்டாம், அகந்த வேண்டாம், தீய வலிய வேண்டாம், புரட்டு வாய் வேண்டாம், இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வழியை நமக்கு வந்து இந்த ஞானம் நமக்கு போதிக்கிறது, நம்மை காத்து கொள்ளுகிறது. அடுத்து 14வது வசனம் பாருங்க. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. அதாவது தேவன் வந்து ஞானம், அறிவு, புத்தி, வேகத்தை கொடுக்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு வல்லமை நிறைந்திருக்கும். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல 6-7 வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் தான் ஞானம், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. அவர் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஆலோசனையை கேட்குறப்ப மெய்ஞானம் நமக்கு உண்டாயிருக்கும். அவரே நமக்கு வந்து புத்தியா இருக்கிறாரு, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும். இப்போ யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றப்ப, யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அவைகளை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றியை கண்டடைவாய். அப்போ வந்து நமக்கு நல்ல வெற்றி உண்டாகும், நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம். அப்போ தேவ ஆலோசனை, அடுத்து தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இந்த ஞானம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 15வது வசனம் 16வது வசனம் பாருங்க. என்னாலே ராஜாக்கள் ஆளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அப்ப கர்த்தர் தான் வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்துறார். அந்த ராஜாவை ஏற்படுத்தி ராஜாங்கத்தை நடத்தக்கூடிய எல்லா திறமையையும், ஆற்றலையும், ஞானத்தையும், புத்தியையும் அவர் வந்து ராஜாவுக்கு கொடுக்கிறாரு. அதனாலதான் அவர் ராஜாவா இருக்கிறார்.